முத்து வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு போயிட்டு ஷோரூமுக்கு பதவியேற்பு விழாவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா அப்பா ஷோரூம் முதலாளி ஆனதுனால சந்தோஷத்தில் கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் பண்ண போகிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தாத்தா ஒருத்தர் வராங்க. உங்களை பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமே எப்படி இருக்குங்கப்பா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விசாரிக்க, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் ஒரு 16 வருஷமாக மலேசியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, அதான் இப்போ முடிச்சு எல்லாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டைமில் மீனா பார்த்தீங்கன்னா எங்க இவர் மலேசியாவில் இருந்துன்னு சொல்கிறாருங்க. அப்போ ரோஹினோட அப்பாவை விசாரிக்கலாம், அவருக்கு இவர் நல்லா தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ரோஹினோட அப்பா பேரை சொல்லி முத்து கேட்க, அதுக்கு எனக்கு தெரியும், அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஜெயிலேருந்து வந்துட்டார், வந்து கூட ஒரு 3 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. அப்படியாப்பா, சரிப்பா, ரொம்ப நல்லது, சரி வாங்க வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவருமே வராரு. கூட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா விருந்தெல்லாம் வச்சு தடபுடலாக கவனிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹினி வராங்க. ரோஹினி இருந்துட்டு, ரோஹினி இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும் முத்து, இது உங்களோட கெஸ்ட்டு, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, இவர் 16 வருஷம் மலேசியாவில் தான் வேலை செஞ்சுருக்காராம், உங்கள் அப்பா இவருக்கு நல்லா தெரியுமா, அவரு இவர் தோஸ்த் தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் கேட்குறாரு. என்னடா திடீர்னு திருப்பி முத்து வந்து நம்ம வழியில் கிராஸ் ஆகிறாரு, அப்பாவை பற்றியெல்லாம் கேட்குறாரு, ஏதோ இல்லகத்தில் மாட்டி விட போகிறான், ஏற்கனவே ஒரு மலகத்தை தப்பிச்சு இப்போ தான் வந்து வெளியேறி வந்திருக்கோம், திருப்பி வந்து ஏதோ இதில் மாட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரோஹினி இருந்துட்டு, யார் இவர், எனக்கு தெரியாது, அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு எப்படி தெரியும், அவரை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பா ரிலீஸ் ஆகி 3 மாதம் ஆச்சாமே, இவர் சொல்கிறாரு உண்மையா அப்படின்னு கேட்க, யார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காரு, அவர் வரத்துக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா பேர் முழுசாக சொல்லுங்கள், இவர் வந்து 16 வருஷம் மலேசியாவில் இருந்திருக்காராம், இவருக்கு எல்லாருமே வந்து தெரியுமா அப்படின்னு சொல்ல, ரோஹினிமே இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு தட்டு மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அந்த பேர் சொன்னோடனே அந்த ஒரு பேரில் ஆளே இல்லை, நீங்கள் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை அவர் பேர் அதுதான், அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார், அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு பேரில் ஒரு பிஸ்னஸ் மேனே இல்லை, நானும் மலேசியாவில் 16 வருஷம் இருந்திருக்கேன், அப்படி ஒரு பேரவே நான் கேள்விப்பட்டதில்லையே, நானும் பல பேருக்கு பல மீட்டிங்லலாம் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு நான் கேள்விப்பட்டதில்லை, நீ என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, ரோஹினி இருந்துட்டு அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா பேர் அதுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அவருமே வந்துட்டு முத்துக்கிட்ட, இவங்க ஏதோ பொய் சொல்கிற, இவ ஏதோ சொல்கிறதுல உண்மையே கிடையாது, அப்படி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பெரியவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்ட முத்து பார்த்திங்கன்னா, எனக்கு அப்போவே தெரியும் ரோஹினி பின்னாடி வந்து ஏதோ ஃப்ராடு தனம் இருக்குது, அவள் ஏதோ உண்மையெல்லாம் மறைக்கிறா, நமக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளிவருது, இப்போ இத்தனை நாள் அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தியா அப்படி ஒரு பேரில் ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படின்னா இன்னும் அவள் பின்னாடி ஏதோ மருமை இருக்குது, கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரோஹினி ஃபாலோ போகிற இடத்தெல்லாம் வந்துட்டிங்களா முத்து வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டமே சொல்லிவிட்டு, ரோஹினி போகிற இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அவள் என்னென்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ரோஹினி போகிற இடத்துலலாம் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாது ரோஹினி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா எதாச்சும் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்டு வந்து அழைச்சிருந்து பார்த்துட்றாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோஹினி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு கிறிஷா ஸ்கூலுக்கு விடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியே வராங்க. இதை பார்த்து முத்துவோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா, இவன் கிறிஷாஷே, இவனுக்கு எப்படி தெரியும், முத்து வந்து இவனை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி முத்துக்கு இந்த தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்திங்கன்னா, அப்படியா இரு, எந்த அட்ரஸ்ன்னு சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டு முத்து அங்கே வராரு. அதை பார்த்து தெரியாத ரோஹினி பார்த்திங்கன்னா கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடியே முத்துவுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, ரோஹினி எதில் வருஷமாக மாட்ட போகிறாங்கன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.